அவனுக்கு அதான்டா சான்ஸ் சொல்லிட்டு அதை அவனுங்க ஒரு வெப்பனா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம இவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவனுங்க ஒரு வெப்பனா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கடா. நம்ம தாண்டா நம்ம மாறணும். நம்ம மேல தப்பு இருக்கறனாலதான் நம்மளை பத்தி 4 பேர் பேசுறானுங்க. முதல்ல நம்ம மாற விடுங்கடா. சும்மா எது நடந்தாலும் என்ன டேக் பண்றது? எதுக்கு? நான் இனிமே நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா. 1000 பேருக்கு அவன் சொல்றான்னு சொல்லிட்டு அவன் பேசுறதெல்லாம் நான் காது வாங்கிட்டு இதுதான் ரியாலிட்டியோன்னு நினைச்சிட்டு நம்பிட்டு இருந்தேன்டா. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. அவனுங்க ஒருத்தன் வந்துட்டு லைஃப்ல இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்கான் அப்படின்னா என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு இருந்த குறை என்ன தெரியுமா? இவ்வளவு ஒல்லியா இருக்கேனாடா அப்படின்னு. பாருங்க, இன்னும் ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், 6 மாசம் தான். 6 மாசத்துல என்னோட எப்படி சொல்றது, இந்த 6 மாசம் நான் எதுவுமே சொல்லல, எண்ணி வச்சுக்கங்க. என்ன ஒரு 6 மாசத்துல எல்லாரும் சொன்னீங்களாடா ஒரு தண்டக்கர்மா வந்துடும், நீ வேலைக்கே ஆக மாட்ட. ஏன்டாடி? நான் கேட்கிறேன் ஒரே கேள்வி, இதுக்கு மட்டும் நீங்க ஷார்ட்டா பதில் சொல்லிருங்க. இப்போ நான் வந்து வேலைக்கே போகலன்னு வைங்க, வீட்டுல தண்டமா தான் இருக்கேன், நான் ஒரு டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 1008 பிரச்சனை இருக்குன்னு வைங்க. அந்த பிரச்சனையில ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு நீங்க வந்து போக மாட்டான் தண்டக்கர்மாந்திரம், இவன் ஒன்னத்துக்குமே ஆக மாட்டானே. பாரு, என்ன தண்டக்கர்மாந்தன்னு சொல்றேன், நான் எதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நானே சரியான மண்டசூர்ல இருக்கேன். சும்மா வந்துட்டு ஒருத்தனை நோண்டி 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 உசுப்பை தொட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. நான் உள்ளதே நான் எவ்வளவு பெரிய சைக்கோன்னு எனக்கே தெரியாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பிடிச்சி பேசி விட்டுருவேன், அவ்வளவுதான். அதனால நான் மாறணும்னு நினைக்கிறேன்டா. என்ன மாற விடுங்கடா. சும்மா எது நடந்தாலும் என்ன டேக் பண்றது? எதுக்கு? நான் இனிமே நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா. 1000 பேருக்கு அவன் சொல்றான்னு சொல்லிட்டு அவன் பேசுறதெல்லாம் நான் காது வாங்கிட்டு இதுதான் ரியாலிட்டியோன்னு நினைச்சிட்டு நம்பிட்டு இருந்தேன்டா. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. அவனுங்க ஒருத்தன் வந்துட்டு லைஃப்ல இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு அதான்டா சான்ஸ் சொல்லிட்டு அதை அவனுங்க ஒரு வெப்பனா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம இவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவனுங்க ஒரு வெப்பனா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கடா. நம்ம தாண்டா நம்ம மாறணும். நம்ம மேல தப்பு இருக்கறனாலதான் நம்மளை பத்தி 4 பேர் பேசுறானுங்க. முதல்ல நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்ம சுத்தி எதுவுமே நடக்காதா அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. இன்னொரு